அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் நாங்கள் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சிக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து தேவன் கிரியை செய்யும்படிக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் உதவி செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைக்கும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம். ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவாராக. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு நேயர்களே, நாம் இந்த வேதவாசிப்பு நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கி கொள்ளுங்கள். இதை நீங்கள் ஒரு முறை வாசிப்பீர்கள், இதை கேட்பீர்களே, ஆனால் நாம் ஓராண்டிலே நாம் முறை வேதத்தை வாசித்து முடிக்கிறோம். ஆகவே இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதனுடைய அற்புத அதிசயங்கள், வேதத்தில் இருக்கிற அனைத்து அற்புத அதிசயங்களையும் நாம் கேட்டு அதிலே நாம் தேவனை மகிமைப்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆகவே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தவறாமல் இதில் நீங்கள் வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தை நாம் தொடர்ந்து வாசிக்க போகிறோம். இதிலிருந்து அநேக அற்புதமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் செய்ததை நாம் அறிய முடியும். அதிலிருந்து நாம் விடுபடுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆமென். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாக இருந்தார். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய எசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ எமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி மட்டத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களுடைய 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்பிவிட்டு என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லேண்டார். பின்பு ஏசாயா திபளத்தாடையை கொண்டு வாருங்கள் என்றான். அது அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பட்டு போட்ட பொழுது அவன் பிழைத்தான். எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றார். அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படி செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டான அடையாளமாக சாய்க்கு 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ, 10க்கு பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டார். அதற்கு எசேக்கியா, சாய்க்கு 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாய்க்கு 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடையில் அவர்கள் ஆகாசுடைய சூரிய கடையத்தில் பாகை முன்போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். அக்காலத்திலே பாலதாதானின் குமாரனாகிய மெரோதா பாலாதான் என்னும் பாபிலோன் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானங்களையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களை தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கண்டவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலையில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், அங்கிருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில்
என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்றார். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகி உமது குமாரர்களும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரராக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். எசேக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் குலத்தையும் கலகத்தையும் உள்ளே இருக்கிற தண்ணீர் நகரத்திற்குள்ளே வாசம் பண்ணினதும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் போய் எழுதியிருக்கிறது. எசேக்கியா தன் பிதாக்களுடைய நித்திரடைந்த பின் அவன் குமாரனாகிய மனாசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அதிகாரம் 21. மனாசே ராஜாவாகிற பொழுது 12 வயதாக இருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் தாயின் பேர் எப்சிபாள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படி அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாஸ் செய்த போல விக்கிரகத்தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகள் எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தார்கள். எருசலேமிலே என் நாமத்தை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி குறித்து கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளை எல்லாம் பலிபீடங்களையும் கட்டி தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவனும் இருந்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாய் செய்தான். இந்த ஆலயத்தில் தான் இஸ்ரவேலின் சகல கோத்திரங்களிலும் இருந்து தெரிந்து கொண்டு எருசலேமை என் நாமத்தை என்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோடு சொல்லி குறித்த ஆலயத்தில் அவன் பண்ணின நேபுகாத் தோப்பு விக்கிரகத்தை வைத்தான். நான் அவர்களுக்கு கற்பித்த எல்லா கற்பனையின்படியையும் என் தாசனாகிய மோசே அவர்களுக்கு கற்பித்த எல்லா நியாயப்பிரமாணங்களின்படியும் செய்ய ஜாக்கிரதையாக இருந்தார்களே. ஆனால் நான் இனி இஸ்ரவேலின் காலை அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை விட்டு அலைய பண்ணுவதில்லை என்று சொல்லி இருந்தார். ஆனாலும் அவர்கள் கேளாதே போனார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகள் செய்தது பொல்லாப்பை பார்க்கலாம் அதிகமாய் செய்ய மனாசே அவர்களை ஏவி விட்டான். ஆகையால் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளாகிய நம்முடனே ஊழியக்காரரை கொண்டு உணர்ந்தது. யூதாவின் ராஜாவாகிய மனாசே தனக்கு முன்னிருந்த எமோரியர் செய்த எல்லாவற்றை பார்க்கலும் கேடாக இந்த அருவருப்புகளை செய்து தன் நரகலான விக்கிரங்களை யூதாவையும் பாவ செய்ய முன்னபடியால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ கேட்கப் போகிற யாருடைய 2 காதுகளிலும் அது தொனித்து கொண்டிருக்கும்படியான பொல்லாப்பை நான் எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் வர பண்ணி எருசலேமின் மேல் சமாரியாவின் மட்ட நூலையும் ஆகாப் வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன். ஒருவன் ஒரு தாளந்தை துடைத்து பின்பு அதை கவிழ்த்து வைக்கிறது போல எருசலேமை துடைத்து விடுவேன். அவர்கள் தங்கள் பிதாக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் என் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்து எனக்கு கோபம் மூட்டி வந்தபடியினால் என் சுதந்திரத்திலே மீதியானதை கைவிட்டு அவர்கள் பகைஞரின் கையில் ஒப்பு கொடுப்பேன். தாங்கள் பகைஞருக்கெல்லாம் கொள்ளையும் முறையுமாய் போவார்கள் என்றார்.
கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியாக மனாசே யூதாவை பாவம் செய்ய பண்ண, அந்த பாவம் தவிர அவன் எருசலேமிலே 4 மூலை வரையிலும் இரத்த பலிகளால் நிரப்பத்தக்கதாக குற்றமில்லாத இரத்தத்தையும் மிகுதியாய் சிந்தினான். மனாசேயின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவையாவும் அவன் செய்த பாவம் யூதாவுடைய ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. மனாசே தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின் அவன் ஊசாவின் தோட்டமாகிய தன் அரண்மனை தோட்டத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆமோன் ராஜாவானான். ஆமோன் ராஜாவான பொழுது 22 வயதாக இருந்து 2 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். யோத்பியா ஊரானாகிய ஆரூத்தின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் மெசுல்லேமேத். அவன் தன் தகப்பனாகிய மனாசே செய்து போல கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். தன் தகப்பன் நடந்த எல்லா வழியிலும் நடந்து தன் தகப்பன் சேவித்த நரகலான விக்கிரங்களை செய்து அவைகளை பணிந்து கொண்டு கர்த்தரின் வழியில் நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டான். ஆமோனின் ஊழியக்காரராக அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை அவன் அரண்மனையிலே கொண்டு போட்டார்கள். ஆனால் தேசத்து ஜனங்கள் ராஜாவாகி ஆமோனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணினவர்களை எல்லாம் வெட்டி போட்டு அவன் குமாரனாகிய யோசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார். ஆமோன் செய்த மற்ற வர்த்தமானங்கள் அவனை யூதாவுடைய ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அவன் ஊசாவின் தோட்டத்தில் உள்ள அவனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசியா ராஜாவானான். அதிகாரம் 22. யோசியா ராஜாவாகிற பொழுது 8 வயதாக இருந்து 31 வருஷம் எருசலேம் அரசாண்டான். போஸ்கா தோரானாகிய அதாயா அவன் குமாரத்தின் அவன் தாயின் பெயர் ஏதிதான். அவள் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியில் எல்லாம் வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் நடந்தான். ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே ராஜா மெசுல்லாமின் குமாரனாகிய அப்சாலியாவின் மகன் சாப்பான் என்னும் சம்பிரதியை கர்த்தருடைய ஆலயத்துக்கு அனுப்பி, நீ பிரதான ஆசிரியனாகிய இல்க்கியாவினிடத்தில் போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்கள் ஜனத்தின் கையிலே வாக்கப்பட்டதுமான பணத்தை அவை தொகை பார்த்து பிற்பாடு அவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையில் கொடுத்து அவர்கள் அதை கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்கு அதிலிருந்து வேலைக்காரராகிய தச்சரும் சிற்பாசாரிகளும் கொற்றரும் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேண்டிய மரங்களையும் வெட்டின கற்களையும் வாங்குவதற்கும் செலவழிக்கவும் வேண்டும். ஆகிலும் அந்த பணத்தை தாங்கள் கையிலே ஒப்புத்து கொள்ளுகிறவர்களோ காரியத்தை உண்மையாக நடப்பிக்கிறபடினால் அவர்களிடத்தில் அதன் கணக்கை கேட்க வேண்டியதில்லை என்று சொல்லென்றார். அப்பொழுதும் பிரதான ஆசனாகிய மெல்கிசேதேக் சம்பிரதாய சாப்பானையும் நோக்கி, நான் கர்த்தரை ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான். அவன் அதை வாசித்தான். அப்பொழுது சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு மறு உத்தரவு சொல்லி, ஆலயத்தில் தொகையிட்டு கண்ட பணத்தை உமது அடியார் சேர்த்து கட்டி அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள் என்று சொன்னான். சம்பிரதாய சாப்பான் பிள்ளையையும் ராஜாவை நோக்கி ஆசாரியனிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான். ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஆசாரியனாகிய இல்க்கியாவுக்கும் சாப்பான் குமாரனாகிய அகிகாமுக்கும் மிகாயாவின் குமாரனாகிய அக்பருக்கும் சமுதாய சாப்பானுக்கு எதிராக ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசையாவுக்கும் ராஜா கட்டளையிட்டது, கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் என் ஜனத்துக்கு யூதர் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். கர்த்தர் எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியும் பெரிய தகப்பனாக மாறும். வார்த்தைகளுக்கு செவி கொடாதபடியினால் நீங்கள் பற்றி எரிந்த கர்த்தருடைய உக்கிரகம் செய்தது பெரியது என்றான். அப்பொழுது ஆசாரியனாகிய இல்க்கியாவும் அகிகாமும் அக்பரும்
சாப்பானும் அசாயாவும் அர்காசின் குமாரனாகிய திவ்யாவின் மகனான சல்லூம் என்பவனும் வஸ்திரங்களை சாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தான் என்னும் தீர்க்கதரிசியிடத்திற்கு போய் அவரோடு பேசினார்கள். அவன் எருசலேமின் 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தான். அவன் அவர்களை நோக்கி, உங்களை என்னிடத்தில் அனுப்பினவரிடத்தில் நீங்கள் போய் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேல் அதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணுவேன். அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றையும் எனக்கு கோபம் உண்டாக வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கிரகம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும், அது அழிந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவாகிய அவனிடத்தில் நீங்கள் போய் நீங்கள் கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இந்த ஸ்தலத்திற்கு அதன் குடிகளுக்கு விரோதமாக அவர்கள் பாலும் சாபம் அவர்கள் என்று சொன்னதை நீ கேட்ட பொழுது உன் இருதயம் விலகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடி நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர்த்து கொள்வேன். நீ சமாதானத்தோடு உன் கல்லறையிலே சேர்வாய். நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை சொல்லுங்கள் என்று இந்த மறு உத்தரவை அவர்கள் போய் ராஜாவுக்கு சொன்னார்கள். ஆம். வாசித்த வேண்டிய வேத பகுதியை வாசித்தோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் நம்முடைய மகிமையை நாங்கள் ஆண்டவரே காண கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவரே வாசம் பண்ணுவீராக. இதன் மூலமாக அற்புத அதிசயங்களை காணப்படும் குறைபாடுகளை நீர் சரிப்படுத்தி இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளில் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சகல அந்த வர வல்லமையின் ஆவிகளை நான் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.